வணக்கமுங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இருட்டாக இருக்குது. இந்த கோழி குஞ்சு வேற ஓடு. இருட்டாக இருக்குது, மழை மேகமாக இருக்குது, மழை பெய்ய போது இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்ததே உங்களுக்கு உடனே வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு வீடியோ போடணும். வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தேன், எல்லா வீடியோக்களையும் பார்த்துட்டு மனசுக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷம். அம்புட்டு மனசுக்குலாம் அம்புட்டு தாய் குழந்தைங்களும் அம்புட்டு தந்தை இது என்ன சொல்கிறது ஆண்களும் எனக்கு ரொம்ப இது அது என்னது ஆதரவு அளிச்சிருந்தீங்க. ஆதரவு அளித்து அம்புட்டு வெறும் கமாண்டில் முனியமாக்கா வந்துடணும் முனியமாக்காவை வீடியோவில் பார்த்துக்கிட்டு எல்லாரும் நல்லபடியாக இது பண்ணீங்க. என்னோடய நேச்சரலான குணம் என்னன்று வீட்டுக்குள்ளே போய் நான் வாழ்கிறப்பத்தான் தெரியும் என்னத்தை நம்ம குணம் என்னவோ அதை காட்ட வேண்டிய. நல்லா இருக்குது, நல்லா இல்லாமல் இருக்குது. என்ன நிறை குறைவோடு இருக்கிறதான் அவன் மனுஷன். நிறைவாகவே இருக்கிறவனும் கிடையாது, குறைவாகவே குணம் கொண்டவனும் கிடையாது. நிறையும் குறையும் கொண்ட மனுஷன் தான் உண்மையான மனுஷன். எனக்குள்ள தவறுகளும் இருக்கும், சின்ன சின்னது. எனக்குள்ள நல்ல குணங்களும் இருக்கும். எது மக்களுக்கு பிடிக்குதோ, மக்களுக்கு எது நம்மளுக்கு பிடிக்குதோ அதை பார்த்து பாராட்ட போகிறோம். என்ன பிடிக்காத பார்த்து வைய போகிறாங்க. என்ன எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அங்கே போய் இருக்க போகிறோம். என்ன அங்கே நம்ம மனுஷக்களோட வாழ்கிற மாதிரி தான் அங்கேயும் மனுஷக்க இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கத்தே. ஆனால் நான் எப்படின்னு தெரியலை. நாட்கள் எப்படி நம்மளை கூப்பிட்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அந்த ஷோவை முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். இவ்வளவு தான் நடந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. இந்த இதுக்கு போய் நான் எப்படி இது பண்ணேன்டா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நெசத்துக்கே நான் பாட்டுக்கு வடைய போட வீட்டு வேலையில் பார்க்க 2 வீடியோவில் என்னத்தையும் 1-2 பேசி விட்டுட்டு நாத்தனா வீட்டில் அப்படி நடந்துச்சுங்க, மாமியார் வீட்டில் இப்படி நடந்துச்சுங்க அப்படின்னு பேசி விட்டுவிட்டு ஓடிடுவேன் எங்கள் கடைக்கு. போய்ட்டு நான் போட்ட வீடியோ எப்படி போயிருக்குன்னு கூட பார்க்க தேரமில்லாமல் வடை ஓடிடுவேன். என் மயனும் என் தங்கச்சி இல்லை அதை கவனிச்சே பார்த்துக்கிட்டே இருந்து அதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி என் மயன்தான் அதை எடுத்தார். மயன் 11ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவர் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் காரணம். நம்ம இதுக்குள்ளே வருவோம்ல நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. என்ன கடவுள் என்னென்ன தலையில் எழுதியிருக்கு அதை விட தினத்தை நடக்கும். அப்படி அந்த பாமை எழுதி போட்டால் நானும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி சும்மா சாதாரணமாக ஒன்றும் இந்த அப்படி இப்படின்லாம் போடலாம் கிடையாது. ஒரு நிமிஷம் கூட இல்லை அந்த வீடியோ. அதில் சும்மா சாதாரணமாக நான் தான் முனியமாக கிராமத்தில் இருக்கேன், கிராமத்து மக்களுடைய பேச்சுவார்த்தைகளும் மக்களுக்கு போய் சேரட்டும், ஒரு குடும்பம் நடத்துகிற ஒன்று ஒரு ஆம்பளை பிள்ளை தான் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்கணும் இல்லை, ஒரு பெண் பிள்ளையும் ஒரு குடும்பத்தை தாலி கட்டி புருஷ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் தாய் வீட்டை தாங்கி நின்று என் தங்கச்சியை கரை சேர்த்து கட்டி கொடுத்து நல்லபடியாக வச்சோம்த்தே. அதெல்லாம் எப்படி வச்சா ஏது வச்சோம்ட்டு உலக மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இனி எடுங்கண்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோவை போட்டு அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டு ஃபோன் அடித்தா நான் தூங்கி கிடந்தேன். பார்த்துக்குங்க, தூங்கி கிடந்து ஃபோனை எடுக்காமல் ஃபோன் நின்றதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறேன். அதில் ட்ரூ கலரில் பிக் பாஸ்ன்னு வந்துருச்சு. இங்கே வர்றா பிக் பாஸில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப எடுத்து ஹலோ அப்படின்ட்டேன். இது நீங்கள் முனியமாவா அப்படின்ட்டாங்க. ஆமாம் நான் முனியமாதே அப்படின்ட்டேன். நீங்கள் பிக் பாஸ் டீம்லேருந்து நாங்கள் பேசுகிறோங்க, உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், என்னமோ ஜூம் கால் வரப்போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஜூம் கால்னால் எனக்கு தெரில, இதே மாதிரியே வீடியோ எடுத்து அனுப்பணுமா அப்படின்ட்டேன். இல்லை இது ஜூம் கால்ன்றது நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், அந்த லிங்கை தொட்டேன்டா வீடியோ கால் மாதிரி வரும், அதில் நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. அப்படியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மயம் இருக்கிறப்போ அடிங்க அப்படின்ட்டு சரிண்டு என் மயம் இருக்கிறப்ப அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாளில் லீவு நாளாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் அடித்தாங்க. என் மயனும் இருந்தார், அதே மாதிரி அனுப்புனாங்க. அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமுங்க, ஏன்ட்டு எழுங்க அவங்க பிக் பாஸ்லேருந்து அடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம வாட்டுக்கு ஆசைப்படக்கூடாது. எதுக்குமே நான் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன். இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்குதா எது போனாலும் பரவாயில்ல, அந்த வாய்ப்பை நம்ம இப்போ எடுத்துடணும்டா அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். கடவுள் நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது கிடைக்கும்டா. நம்ம முயற்சி மட்டும் பண்ணணும், முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணாமல் கட்டாந்தரையில் படுத்துக்கிட்டு கடவுளே எனக்கு படி இழந்துருவார் அப்படின்னு நினச்சோம்னா நடக்காது. என்ன நம்ம முயற்சி பண்ணணும், அந்த முயற்சியை நடத்துறதும் நடக்காதும் கடவுள் கையில் அப்படின்னு நான் நினச்சிக்கிடுவேன். அப்படி நினச்சிக்கிட்டு நான் அந்த டீமில் ஏங்க நீங்கள் பிக் பாஸ்லேருந்து அடிக்கிறீன்னு நானத்தை கண்டேன், எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டேன். நீங்கள் நம்பித்தே நம்பணும்டா. நான் ஒரு வீடியோ அனுப்பினேன்ல, அந்த வீடியோவில் என்ன உடை உடுத்திருக்கேன், என்ன மாதிரி இருக்கேன்றதை சொல்லுங்கண்டேன். அவங்களும் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவையும் அந்த இதை போட்டு விட்டாங்க, அந்த சவுண்டை போட்டு விட்டுட்டேன். நான் தாங்க முடியுமா பேசுகிறேன் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு சிரிப்பா போச்சு. சரி அப்போ உண்மைதான் பிறகு அப்படின்ட்டு அப்புறம் தாங்க அந்த என்ன கால் ஜூம் காலை அட்டன் பண்ணேன். அதில் யார் எவருன்னு மூஞ்சிலாம் தெரியுதுல. என்ன நம்ம மூஞ்சி தான் தெரியுது, அவங்க மூஞ்சியை காணும். என்னங்க மூஞ்சியை காணமுட்டேன், மூஞ்சி எங்கள் மூஞ்சிலாம் காட்ட மாட்டோம்ங்கண்டாங்க. இது வேறையா, சரி விடுங்க அப்படின்ட்டு சில கேள்வியை கேட்டால் என்ன நம்ம வீட்டுகளில் பதில் சொல்கிற மாதிரி நானும் 1-2 பதிலை சொல்லிவிட்டு ஆட தெரிய மாட்டாங்க. ஆடகடெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. என்ன ஆட்டக்கார நம்ம நான் ஆடி பாடிக்கலாம் பழக்கம் இல்லை. நான் பாட்டுக்கு ஒரு கிராமத்தில் இருந்தவ, என்னத்தையோ பேசுவேன், பேச்சு அறிவிக்கிறமா என்னத்தையோ எனக்கு மூளையில் பட்டதை பேசுவேன்.
அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்போ பாட தெரிய மாட்டாங்க, பாட தெரியும் பிள்ளைகளை குட்டிகளுக்கெல்லாம் நைட்டில் பாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டு கேட்டு எங்கள் வீட்டுக்காரர் மிரளுவார், நீங்கள் மிரண்டுறதுன்ட்டு ஒரு பாட்டை வேறு பாடினேன். சரிங்க நாங்கள் ஃபோன் அடிச்சோம்டா உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஃபோன் அடிக்கலைண்டா வரல, நீங்கள் செலக்ட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு விட்டுறணும். ஃபோன் அடிக்கக்கூடாது, எங்களுக்கு இதை எந்த மெசேஜும் போடக்கூடாதுண்டாங்க. சரிங்க நாங்கள் அதுக்கு மெசேஜ் போடுறோம், நீங்கள் வேணும்டா கூப்பிடுங்க வேணாட்டா போங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேங்க. 20 நாள் ஆயிடுச்சு, 25 நாள் ஆயிடுச்சு. நான் அப்புறம் நினச்சிட்டேன் இன்னும் நம்மளை கூப்பிடல இருக்குண்ணா. ஏன் மயன் சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் டீசெண்டாக பேசணும், நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசினப்பலே பேசுனான். ஏன்டா நம்ம அது ரியாலிட்டி ஸ்டோர்டா, ரியாலிட்டின்னா என்னடா அது எப்படி இருக்கமோ அப்படி தானே காட்டணும், அதைத்தானே பேசணும், என்ன கூப்பிட்டு சொல்கிற அப்படின்ட்டு. சரி விடுங்க அவங்களுக்கு அவ்வளோதான் யோகம் இல்லை அப்படின்றாரு. நாங்களும் வராதுன்னு நினச்சிட்டோமுங்க. நான் அப்படித்தான் ஒரு நாளைக்கு வடை கடைக்கு எடுத்துக்கிட்டு ரெடியாகி ஆட்டா நிற்கிது, சாமானை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வந்துருச்சு போகும், யார் அது அப்படின்னு. அதில் பிக் பாஸ்ன்னு வரல, ஒருத்தர் பேர் ஓட்டு வந்துச்சு, யார் அது அப்படின்ட்டு. முனிமாவா அப்படின்னாங்க. ஆமாம் முனிமாதே அப்படின்னு. நாங்கள் பிக் பாஸ் டீமில் வந்து பேசுகிறோம்ட்டாங்க. இங்கே வர்றா ரொம்ப நாட்கள் அடிச்சிருக்கிய, நான் கூட நினச்சேன் அப்படித்தான் ரிஜெக்ட் பண்ணிட்டே வரைக்குங்கள நினச்சேன் அப்படின்னு. அதோட சோவுக்கு தெருவாக்கிருக்கிய யார்த்தா ஏன் கையில அண்ணே பால் போட்டுருந்துச்சா? ஐயோ லைட்டை போட்டுருக்குது, இந்த லைட்டை பார்த்தது ஒண்ணுங்க. சரி சரி பார்த்தது ஒண்ணுங்க, என்ன விட்டு விட்டு கேட்குது, அது ஒன்றும் செய்யாது. அப்படியே பார்த்துக்கோங்க, என்ன விட்டு விட்டு கேட்குது, நல்லா கேட்குதுங்க. இது வேற அப்படியே பார்த்துக்கோங்க, இந்த கோழிக்கு பிடிச்சிட்டு போ. அப்படியே பார்த்துக்கோங்க, 2 நாளைக்கு இது இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, வந்துருங்க, வெளியில் யாரும் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்ட்டாங்க. சரிங்க நான் சொல்லலை வந்துடுறேன்னு வந்தோம். அங்கே போய் இன்டர்வியூவில் பேசுதுனாங்க. என்னத்தை பேசுனா 15 பேரை போய் ஒரு ஒரு இது கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, ஆம்பளை ஆனா பொண்ணா சமைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க, திறந்தவங்க அப்படின்ட்டு. ஆம்பளைண்டாக ஒரு டீம் ஊரம் பொம்பளைண்டாக. நாங்கள் பொம்பளை வைக்கணுண்டேன். ஆம்பளை தான் ஹோட்டல் கடை வச்சு நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்லா ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ருசி இல்லைன்னா எப்படி ஹோட்டல் ஓடும், அதனால் ஆம்பளைங்க தான் சூப்பருண்டாங்க. நாங்கள் சொன்னோம் பொம்பளையே தான்டே. ஏன்னு கேளுங்க, ஹோட்டலில் சமைக்கிறீங்க, பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக படிச்சுட்டு சம்பாதிக்கிறீங்க. ஆனால் பொம்பளையை நாங்கள் எந்த படிப்புமே படிக்காமல் தன்னறிவில் அப்படியே பார்த்துக்குங்க நாங்கள் சுவையாக சமைச்சு கொடுக்குறோம். வீட்டில் ஒரு நாளைக்கு பொண்டாடிக்கு சமைக்க சொன்னால் மிளகா பொடியை கொட்டி விட்டுறீங்க, உப்பள்ளி போட்டு விட்டுறீங்க. எங்கே தினமும் நம்மளை சமைக்க சொல்லிடுவாள். சம்பாத்தியம்டா மட்டும் கண்ணு கருத்தமாக இருந்து அதை படித்து தான் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. படித்து அதுக்காக காசு கட்டி படித்து சமைச்சு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. தானாகவே உருவாகணும். அப்படி உருவாகுமா ஆண்களுக்கு அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வியை விட்டு கேட்டு உட்காந்துட்டேன். ஒரு பேச்சு தான் பேசுவேன். ரொம்ப போன எடுத்துக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு கத்தாக்கா முத்தக்கா தாத்தா கத்தாதிக்கா நம்மளை எடுத்துடணும்டாண்டே தெரிய மாட்டேன். எடுக்கிறது எடுக்காததும் நம்ம கூடுற ஒரு பதில் ஒரு வான சோத்துக்கு ஒத்த சோறு பதம் பார்த்தாதா அள்ளி பதக்கலை பிணைவாக அப்படி தான் நினச்சிக்கிடுவேன். ஒரே கேள்வி கேட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். சரி வீட்டுக்கு போகலான்ட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பொண்ணு வந்துச்சு. அங்கே அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட். சரிங்க வந்துடுறோம். அடுத்த ரவுண்டுக்கு ஒரு சிலையை கட்டிட்டு போயாச்சு. அங்கே போனால் என்ன ஏது விவரம் அப்படின்னு தனி இன்டர்வியூ வச்சாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் அடிப்போம்ட்டாங்க. சரி எனக்கு ஃபோன் அடிக்கங்கன்ட்டு இருந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு வரைஞ்சிட்டு திரும்ப கூட வந்துச்சு, நீங்கள் செலக்ட் ஆகுது. அப்படியே செலக்டடா சூப்பரு சீமாப்பா செலக்ட் ஆகிட்டேனா 22 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துருவாங்கண்டாங்க. இங்கே வர்ற 22 நாளைக்கு எந்த சிலை இருக்குது, அம்புடி சிலை நம்மகிட்ட இல்லையா, புது சிலையா, எல்லாமே பழைய சிலையாச்சே, வடை கடை கேட்டுட்டு போன சிலை தான் இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு யோசனை ஒன்று. சரி நம்ம போய் சிலை எடுத்துக்கிட்டு வச்சுங்க. அவங்க அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா, எடுத்த செலவுறம் காசு வேஸ்ட்டாக போயிடும், இங்கேருந்து செலவழிச்சு போகிறதே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பழைய சிலையை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 சிலைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு போனேன். ஏன்டா ரிஜெக்ட் ஆயிடுவோண்டு எல்லோரும் செலக்ட் ஆகிடுவாங்க, நான் மட்டும் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னுன்றது போனேன். அங்கே போய் பார்த்துக்கோங்க, முதல் நாளே கார் டாஸ்க்கு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோதான் செலெக்ஷன் நடந்தது. அடுத்து வேற ஒரு வீடியோவில் டாஸ்க் நடந்ததை பற்றி உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன். சரிங்களா? நடந்ததை பூரா என்ன அதுன்றதை நல்லபடியாக ஒன்றும் மறைமுகம் இல்லாமல் சொல்கிறேன். அதை பூரா கேட்டுட்டுங்க. இப்போ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முனியம்மா நடந்த கதை ஒவ்வொன்றையும் மறைக்காமல் சொல்லுவா, எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லுவா. யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. நம்மளுக்கு என்ன சான்ஸ் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் நினைக்க மாட்டா. சான்ஸ் கிடச்சா போக வேண்டியது, சான்ஸ் கிடைக்கலன்னா வடக்கடையை தட்டிட்டு நம்ம வாடு குடும்பத்தை நடத்த வேண்டியது. என்ன வாடுறதுக்கு வழி இல்லைன்னு ஒரு இடமும் இல்லை என்ன. அதனால் உண்மையை பேசுவாள் முனியம்மா. அடுத்த டாஸ்க் நடந்த கதையில் பூரா நம்ம பேசுவோம் அடுத்த வீடியோவில். இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பேசுகிறேன்.